சம்பந்தர் திருமருகலில் வழிப்போக்கர்களாக வந்த ஒரு வாணிகனும் அவன் துணையாக வந்த ஒரு வாணிகனும் அவனுடன் துணை வந்த திருமணம் ஆகாத ஒரு பெண்ணுமாக அந்த கோவிலிலே இருக்க, அங்கு ஒரு அரவானது அந்த வாணிகனை தீண்டி அவன் இறந்து போகிறான். அந்த நிலையினை அறிந்து கொண்ட சம்பந்தர் அந்த இறந்தவனுக்கு மீண்டும் உயிர் தருவதற்காக இறைவனிடம் முறையிடுகிறார்னு பார்த்தோம். அந்த முறைப்பாடு எப்படின்னு இன்றைக்கு தொடங்குகிறோம். கவின் மருகல் பெருமானே காவாய் என்று கேட்டார். மருகலிலே இருக்கக்கூடிய இறைவனே, அழகான திருமருகல் என்கின்ற நகரிலே இருக்கக்கூடியவனே, சிவனே, இந்த வாணிகனது உயிரை நீ காப்பாற்ற மாட்டாயான்னு கேட்டார். கேட்டதற்கு ஒரு தார்மீக பொறுப்பெடுத்துக்கிறார் பாருங்க. அடுத்த பாட்டுல, வந்தடைந்த சிறுமறையோன் உயிர்மேல் சீறி வருங்காலன் பெருங்கால வலயம் போலும் செந்தரு கண் வெள்ளையிற்று கரிய கோலம் சிதைந்து உருள உதைத்தருளும் செய்ய தாழ இவ்விடக்கொடு வேகம் நீங்குமாறும் யான் இடுகட்குழி நின்றும் ஏறு மாறும் அந்திமதி குழவி வளர் செய்ய வேணி அணி மருகல் பெருமானே அருளாய் என்றும். ஒரு சிக்கல் வரும். என்ன சிக்கல் அப்படின்னாக்க, பிறக்கின்ற உயிரெல்லாம் உரிய காலத்துல இறந்தாக வேண்டும் என்பது இயற்கை விதி. அதுக்கு மாற்றே கிடையாது. அப்போ ஒரு கேள்வி வரும் சிவபெருமான் கிட்ட இருந்து ஞான சம்பந்தருக்கு. பிறந்ததெல்லாம் இறக்க வேண்டும் என்ற விதி இருப்பதினால் அதனை என்னுடைய சார்பாக காலனை கொண்டு நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் அவனுக்கு பேரு காலன்னு பேரு. உரிய காலத்துல அந்தந்த உயிரை தவறாது எடுப்பவன். ஆகவே நான் பணித்ததினால்தான் அந்த காலன் என்கின்ற யமன் உயிரை எடுக்கிறான். அவன் உயிரை எடுத்தது முறைதான். அந்த முறையை மாற்றி இப்பொழுது என்னிடம் நீ பணிந்து கேட்கிறாய், இந்த வாணிகனது உயிரை மீட்டு தாய் என்று. இது இயற்கைக்கு முரண் இல்லையான்னு ஒரு கேள்வி இல்லையா? இயற்கை தெரிந்துதான் ஒன்றை நிகழ்த்துகிறது. இது இவன் இந்நாளில் இவ்வாறு இறக்க வேண்டும். இதற்கு ஒரு நல்ல மேற்கோள் ஒன்று உண்டு. அந்த செய்தியை சொல்லிட்டு இந்த தேவாரத்தை தொடர்வோம். திருவிளையாடல் புராணத்துல பழி அஞ்சின படலம்னு ஒரு பகுதி. அதாவது ஒரு அந்தணன் தன் மனைவியோடு கை குழந்தையோடும் ஊர் விட்டு ஊர் செல்லுகிறான். செல்லக்கூடிய வழியில மனைவிக்கு நீர் வேட்கை என்று கேட்க, அவளையும் குழந்தையையும் ஒரு மரத்தடியில இருக்க வைத்து விட்டு நீர் கொண்டு வர செல்லுகிறான். வந்தவன் பார்க்கிறான், மனைவி மார்பிலே ஒரு அம்பு பாய்ந்திருக்கிறது. மனைவி இறந்திருக்கிறாள். அருகிலே குழந்தை அழுத வண்ணம் இருக்கிறது. சுற்றும் முற்றும் பார்க்கிறான், ஒரு வேடன் அருகு இருக்கிறான். உடனே இந்த அந்தணன் என்ன செய்கிறான், இந்த வேடன் தான் தன் மனைவியை கொன்றிருக்க வேண்டும் என்று மன்னனிடம் புகார் உரைக்கிறான். மன்னனும் வேடனை அழைத்து விசாரிக்கின்ற பொழுது வேடன் தெளிவாக சொல்லுகிறான், நான் இவர்களை பார்த்ததில்லை, நான் இவர்கள் மீது அம்பு எய்ததில்லை, நான் இவர்களை கொல்லவில்லை. இந்த வேடனது தோற்றம், அவன் சொல்லும் முறை, அவனிடம் இருக்கக்கூடிய உணர்ச்சி, இவைகளை எல்லாம் மன்னன் பார்த்தவுடனே வேடன் சொல்லுவது உண்மை என்று தெரிகிறது. ஆனால் இந்த அந்தணன் சொல்லுகின்ற வழக்கினுக்கு சாட்சி பூர்வமாக அங்கு இருந்தது வேடன் என்பதினால் அவன்தான் கொன்றிருக்க வேண்டும் என்ற ஐயமும் வலுக்கிறது. என்ன செய்வதுன்னு தெரியல மன்னனுக்கு.
வேறு வழி இல்லை, இறைவனிடம் போய் முறையிட்டார். உடனே இறைவன் கனவுல சொன்னாராம், நாளை நீயும் அந்த அந்தணனும் இந்த நகரில் நடக்கக்கூடிய ஒரு திருமண விழாவினுக்கு மாறு வேடத்துல போய் நின்று பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு உண்மை தெரியும். இதே அந்தணனுக்கும் கனவுல அந்த கடவுள் சொன்னதுனால இருவரும் மறுநாள் மாறு வேடம் விட்டு கொண்டு அந்த திருமண கூடத்திற்கு செல்லுகிறார்கள். இவர்கள் இருவர் கண்களுக்கு மட்டும் தெரிவது போல 2 யம தூதர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் சொல்லுகிறான், இன்று இன்னமும் சற்று நேரத்துல இந்த மணமகனினது உயிரை எடுக்க வேண்டும், அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு. உடனே அந்த யம தூதர்கள் இவர்கள் இருவருக்கும் கண்ணுக்கு தெரிய ஒருவன் கேட்கிறான், இந்த மணமகனினது உயிரை இன்னமும் சற்று நேரத்தில் எடுக்க வேண்டும். மற்றொரு தூதன் சொல்லுகிறான், இந்த மணமகனுக்கோ உடல் நன்கு இருக்கிறது, எந்த நோயும் இல்லை, இப்படிப்பட்ட சூழல்ல இவனது உயிரை மட்டும் எவ்வாறு எடுப்பது? உடனே முதலில் பேசின தூதன் சொல்லுகிறான், இந்த வீட்டின் பின்பக்கம் புதியதாக கன்றினை ஈன்ற மாடு இருக்கிறது, அதை நாம் சற்று அச்சப்பட வைத்தோம் என்றால் அது சீறி பாய்ந்து இந்த மணமகனை குத்தி கொன்றுவிடும், அவ்வாறு செய்யலாம். இது எவ்வாறுன்னு கேட்ட பொழுது உடனே அந்த தூதன் சொல்லுகிறான், நேற்றைய முன்தினம் மரத்தின் கீழாக நின்றிருந்த அந்த பார்ப்பிணியினது உடல்ல அந்த மரத்தின் கிளைக்கு நடுவே சிக்கி இருந்த அம்பிலே நாம் புகுந்து கொண்டு அந்த அம்பினை அவள் மார்பிலே செலுத்தி அவளை மரணம் அடைய செய்யவில்லையா? அதுபோல் இங்கு இந்த பசுவினை வெருட்டி அதனை கொண்டு இந்த மணமகனை மரணத்தினுக்கு உட்படுத்தலாம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் அது போலவே செய்ய அந்த கன்றினை ஈன்ற பசு மிரண்டு இந்த மணமகன் மீது பாய்ந்து கொன்று விடுகிறது. இந்த காட்சியை பார்த்த இவ்விருவரும், மன்னனும் அந்தணனும், அரண்மனைக்கு வந்து அந்த வேடனை பிடிவித்து அவனுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து அப்புறம் இந்த அந்தணனுக்கு உரிய ஆறுதலை எல்லாம் சொன்னதாக திருவிளையாடல் புராணத்துல பரஞ்சோதி எழுதின கதை இது. இப்ப அதே சிந்தனையில இப்போ ஒரு கேள்வி, விதி என்பது முடிதல் வேண்டும், அதை மாற்ற முடியாது. அப்போ ஞான சம்பந்தத்தை சிவபெருமான் கேட்கலாம் இல்லையா? நீ என் அடியவன் தான், நான் உனக்கு கடப்பாடு உடையேன் தான், ஆனால் அதற்காக இறந்தவனை எல்லாம் எழுப்பி கொண்டு இருக்க வேண்டும் நிலை வந்தால் இயற்கை சமன்பாடு என்னாகிறது? இதுதான் மிகப்பெரிய சிக்கல். வள்ளலார் இந்த என்ன கேட்ட தவறை செய்தார். வள்ளலார் பக்தர்களை நான் குறையே சொல்லுவதில்லை, வள்ளலார் இந்த தவறை செய்தார். செத்தாரை மீண்டும் இங்கே நான் எழுப்பியிடல் வேண்டும்னே பாடினார். சிவபோக சாரம் அதில் சேர்த்து இட வேண்டும், தப்பேனும் நான் செய்தால் நீ அதை பொறுத்து விடல் வேண்டும் எழுதினார். இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்க முடியும்னு அவர் எழுதினார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், மரணம் என்பது இயல்பாக நடக்கப்பட வேண்டிய ஒன்று. நம்மிடம் ஆற்றல் இருக்கிறது என்பதினால இறந்தவர்களுக்கு எல்லாம் மீண்டும் உயிர்ப்பினை தந்தோம் என்றால் உலகம் நிச்சயமாக தன் இயல்பிலிருந்து மாறிப்போகும். எல்லா மதங்களுக்கும் இதுதான் அடிப்படை. இயேசு மதத்துல கூட மரித்தவர் உயிர்த்தார், உயிர்த்து இந்த பூமியில இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். உயிர்த்தவராய் காட்சி கொடுத்து மறைந்தார், முடிஞ்சு போச்சு. அவர் நிரந்தரமா மீண்டும் இந்த உலகத்துல மற்றொரு வாழ்க்கைய வாழல. இந்த அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இப்ப சிக்கலிங்க. அப்போ ஞானசம்பந்தர் கிட்ட சிவன் இப்படி கேட்பதாக வைத்துக் கொண்டார்,
ஞானசம்பந்தர் தற்காப்புக்காக முன்னாடியே பதில தயார் பண்ணிட்டார். ஒரு கால் சிவன் ஏதாகிலும் இப்படி கேட்டு விட்டால், என்ன சம்பந்தனே, இயற்கைக்கு மாறாக இறந்தவனை எழுப்புன்னு கேட்கிறாயே, இது என்ன விதத்தில் நியாயம்னு கேட்டா அதுக்கு அழகா பதில் சொன்னார் ஞான சம்பந்தர். எப்படி? வந்தடைந்த சிறு மறையோன், உன்னையே புகழ் என்று வந்து அடைந்தானே பண்டொரு காலத்துல மார்கண்டேயன் ஒரு சிறுவன், அவனது உயிரை எடுக்க வேண்டி உயிர் மேல் சீறி அந்த மார்கண்டேயனது உயிரை எடுக்க வேண்டும் என்று அவன் மீது சீற்றத்துடன் வரும் காலன் வந்தானே யமன், பெருங்கால வலயம் போலும் ஆலகால விஷம் சூழ்ந்து கொள்ளுவது போல அந்த மார்கண்டேயன் உயிரை கைப்பற்ற வேண்டும் என்று கடுமையான கோபத்தோடு சீறி வந்தானே அந்த யமன், அவனை நீ என்ன பண்ண? மார்கண்டேயன் உயிரை எடுக்க விட்டியா? நீ என்ன செய்தாய்? செந்தருகண் வெள்ளையிற்று கரிய கோலம், சிவந்த ஆற்றல் வாய்ந்த கோபம் மிகுந்த கண்களை உடையவனோ வெண்மையான கோரை பற்களை உடையவனுமாகிய கரிய கோலம், கருத்த நிறத்தில் உடைய அந்த யமனை நீ என்ன பண்ண? சிதைத்து உருள உதைத்து அருளும். அவனை சிதைத்து அவனை உன் காலால் உதைத்து உருட்டி விட்டவன் நீ. நீ செஞ்சது சரியா? மார்கண்டேயன் உயிர் அப்பொழுது எடுக்கப்பட வேண்டும் என்பது விதி. அந்த விதியை செய்தே ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு யமன் வந்தான். அந்த அமனை நீ என்ன பண்ண? உன் காலால் உதைத்து உதைத்து அருளும் செய்து, மார்கண்டேயனுக்கு அருளை செய்து, யமனை உதைச்ச, முறையாக கடமையை செய்ய வந்தவனை உதைச்ச, உன் அடியான் என்பதற்காக மார்கண்டேயனுக்கு அருளினை கொடுத்த, நீ என்றும் 16 இருந்து. ஆகவே செய்ய தாழ அப்படிப்பட்ட திருப்பாதங்களை உடையவனே, அந்த திருப்பாதத்துலதான் இப்ப நான் முறையிடுறேன். இந்த அந்தணன், இந்த மன்னிக்கணும், இந்த வாணிகன் உயிரை மீட்டு தாய். ஏற்கனவே நீ அனுபவப்பட்டவன். உன்னை வந்து அடங்கிய அல்லது உன்னை தஞ்சம் என்று வந்து சேர்ந்த மார்கண்டன் உயிரை காப்பதற்காக யமனை உதைச்சவன். அப்படிப்பட்ட திருத்தாளை இப்பொழுது நான் வணங்குகின்றேன். இந்த விட கொடுவேகம் நீங்குமாறு, இந்த வாணிகனது உடலிலே நஞ்சானது ஏறி இருக்கிறது, அந்த கொடிய நஞ்சானது நீங்குமாறு யான் இடுகட்குழி நின்றும் ஏறுமாறு, என்னுடைய துன்பக் குழியினுள் நான் இருக்கிறேன் அல்லவா, நீ வந்து உதவுவாய் என்ற எண்ணத்துல உன்னிடம் முறையிடுகிறேன் அல்லவா, இந்த துன்பத்திலிருந்து என்னை கை தூக்கி நான் சொன்னதினால் இவனது உயிரானது மீண்டும் வந்தது என்ற சிறப்பை எனக்கு நீ தரணும். ஏறுமாறும் அந்திமதி குழவி வளர் செய்ய வேண்டும். இளம்பிறையை வளரக்கூடிய அளவிலே சிவந்த சடாமுடியில் வைத்திருக்கக்கூடிய இறைவனை, அன்றைக்கு நிலவுக்கு நீ அருளினவன், மார்கண்டேயனுக்கு உயிர் தந்தவன். அப்படிப்பட்ட நீ இப்பொழுது நான் கேட்கின்றேன், இந்த வாணிகனது உயிரை தாய் என்று. உனக்கு என்ன கஷ்டம்? ஆகவே செய்ய வேணி அணி மருகல் பெருமானே அருளாய். அழகான திருமருகல் என்ற தலத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய பெருமானே, நான் என்னுடைய வேண்டுகோளை சொல்லிவிட்டேன், அதற்கு ஏற்றாற்போல் நீ அருளினை தருதல் வேண்டும். அப்படின்னு உடனே இப்ப அந்த பெண்மணியை அணுகி, நீ கவலைப்படாதம்மா, நான் உரிய முறைப்பாட்டை செய்திருக்கிறேன். இப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுவதெல்லாம் என்ன, எதனை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்னா, நீங்கள் இருவரும் எங்கிருந்து இந்த இடத்திற்கு வந்தீர்கள், அதுக்கு காரணம் தெரியும். ஏனென்றால் கொஞ்சம் இயல்பான ஒரு விளக்கம். நாம செயற்கரிய ஒரு செயலை செய்கிறோம்னா அந்த செயலுக்கு உரிய விளைவாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களினால் பெரியதோர் நிகழ்வு நடக்க வேண்டும். ஒரு சாதாரண மனிதனை மீண்டும் உயிர்ப்பித்து கொடுப்பதில் பயனில்லை. அதனால சம்பந்தர் கேட்கிறார், நீ யார், எதற்கு இங்க வந்த? இத்தன்மை சிவன் அருளே சிந்தித்து ஏங்கும்
இளங்கொடி போல் நுடங்கும் இடை ஏழை ஏத்தும் அத்தன்மை ஓசை எழுந்து எங்கள் சண்பை ஆண்தகையர் கும்பிட வந்து அணைகின்றார்த்தம் மெய்த்தன்மை விளங்கு திருச்செவியில் சார மேவுதலும் திருவுள்ள கருணை மேன்மேல் வைத்ததென்ன என அயர்வாள் மாடு நீடு மாதவத்தோர் சூழ எழுந்தருளி வந்தார். இந்த பெண்ணு கேட்டுட்டா. இப்போ இந்த குரலை கேட்டுட்டு சம்பந்தரங்க இந்த முதல் பாட்டில் இந்த பெண் தர்க்க ரீதியா கேட்டு, என்னுடன் வந்த வாணிகனை நீ இப்படி காப்பாத்தணும், என்ன ஏற்கனவே நீ மார்கண்டேயனை காப்பாத்தி இருக்க, தவறிழைத்த நிலவினுக்கு அருள் செய்திருக்கிற. இந்த குரலை கேட்டுக்கொண்டே சம்பந்தர் அந்த கோவிலின் உள்ளே இருக்கக்கூடியவர் எதற்காக இந்த பெண் முறையிடுகிறாள், என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க வர. இத்தன்மை இவ்வாறு அந்த சிவபெருமானினுடைய அருளையே சிவன் அருளே சிந்தித்து ஏங்கும். அந்த சிவனது அருளை பெற வேண்டி அவனையே சிந்தித்து ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இளம் கொடி போல் நுடங்கும் இடை, மென்மையான கொடி போல ஒசிந்த இடையை உடையவளாகிய அந்த பெண் ஏழை அப்படின்னாக்க துன்பத்துள் இருப்பவள் அர்த்தம். ஏழமைன்னா துன்பம். அந்த ஏழை ஏத்தும் அத்தன்மை ஓசை எழுந்து, இவள் இவ்வாறு பெருங்குரல் எடுத்து அழுதலும் முறையிடுதலையும் கேட்டு எங்கள் சண்பை ஆண்டகையன். செக்கிழாருக்கு என்ன ஒரு பெருமை பாரு, எங்கள் சண்பை ஆண்டகை, எங்களால் பெரிதும் பாராட்டப்படுதற்குரிய சண்பை என்கின்ற சீர்காழி பதியிலே இருந்து வந்தவராகிய ஆண் தகையார், ஆளுமைக்கு உரிய சிறந்தவர், சிவன் பக்தியினாலே ஆளுமைக்கு உரியவராக விளங்கக்கூடிய அந்த சம்பந்தர் கும்பிட வந்து அணைகின்றார். அந்த திருமருகல் பெருமானை கும்பிடுவதற்காக வந்து அணைந்தவர். இவர் காதுல இந்த பெண்ணினது வேண்டுகோள் விழுந்தது. அணைகின்றார். தம் மெய்த்தன்மை விளங்கு திருச்செவியில் சார, அந்த இறைவனை வழிபடுவதற்காக வந்த மெய்த்தன்மை உடைய ஞான சம்பந்தரின் செவிகளில், ஏன்னா ஞான சம்பந்தரின் அது பக்தி மெய்மையான பக்தி, அந்த மெய்த்தன்மை உடைய ஞான சம்பந்தர் காதுல இந்த பெண்ணினது அழுகுரலும் அவள் முறைப்பாடும் சாரன வந்து விழ, மேவுதலும் அவன் காதுல முழுமையா கேட்டதினால திருவுள்ள கருணை மேன்மேல் வைத்தன், அந்த குரலுக்கு உரிய பெண்ணின் மீது அதனை கேட்ட அளவிலே கருணையை மிகுதியாக கொண்டு வைத்து அன்னமென அயர்வாள், அன்னப்பறவையை போல துடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண் அருகே மாடு நீடு, மாடுனா பக்கத்தில், அவளினது அருகிலே மாதவத்தோர் சூழ எழுந்தருளி வந்தார். அரிய தவங்கள் செய்த துறவியர்கள் புடைசூழ ஞான சம்பந்தர் அந்த பெண்ணின் அருகே வந்து நின்றார். இப்ப அந்த ரெண்டு பேருக்கு இடையே உரையாடல் ஒரு 6 பாட்டுல, அந்த 6 பாடலும் ஒரு தொகுதி, ஒரு தன்மைத்தாக இருக்கக்கூடிய தொடர் நிகழ்வு. இனி வரக்கூடிய 6 பாடல் 79 84 சரியா பார்ப்போம். சிறபுறத்து மறையவனார் சென்று நின்று சிவபெருமான் அருள் போற்றி சிந்தை நைந்து பரவுருவாள் தனை நோக்கி பயப்படேல் நீ பருவுரலும் நும் பரிசும் பகர்வாய் என்ன கரமலர்களுக்கு உச்சியின் மேல் குவித்து கொண்டு கண்ணருவி சொரிந்திழிய காழி வேத புரவலனார் சேவடி கீழ் வீழ்ந்து தாங்கள் போந்ததுவும் புகுந்ததுவும் புகழ் உற்றாள். ரொம்ப அழகான சிறபுறத்து மறையவனார். சிறபுரம் சீர்காழிக்கு உண்டான ஒரு பெயர். அந்த ஊரினை சார்ந்த வேதியர் குடியிலே பிறந்தவராகிய ஞான சம்பந்தர்
மறையவனர்னா மறைனா வேதம், வேதத்தை முதலாக கொண்டு அதன் வழி நிற்கக்கூடிய வேதியர் குடியிலே பிறந்தவராகிய ஞான சம்பந்தர் சென்று நின்று அந்த பெண் அருகிலே சென்றார், அருகிலே நின்றார். நின்று சிவபெருமான் அருள் போற்றி, சிவனினது அருளை பலவாறாக மனத்தினுள் நினைத்து சிந்தை நைந்து, சிவனடியாருக்கு இப்படி ஒரு துன்பமா என்று ஞானசம்பந்தர் மனதினுள்ளே வருந்தி பர உருவாள் தன்னை நோக்கி சிவனிடம் முறைப்பாடினை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து, பயப்படேல், கவலை கொள்ளாது, அச்சத்தை விட்டுவிடு, நான் இருக்கிறேன். நீ பருவரலும் நும் பரிசும், உனக்கு ஏன் இந்த துன்பம், நீ என்ன எதிர்பார்க்கிறாய்? பருவரலும், நீ அஞ்ச வேண்டாம், உன் துன்பத்தையும், பருவரல்னா துன்பம், அதுக்கப்புறம் பரிசும் அது தோன்றியதன் சூழல், நீ என்ன துன்பம் உனக்கு வந்தது, அதற்கு என்ன சூழல் காரணம். ஆகவே பரிசும் பகர்வாய், நான் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் சொல், என்ன என்று வினவி கரமலர்கள் உச்சியின் மேல் குவித்து கொண்டு, தனது 2 கைகளை அந்த பெண் தலைமையில குவித்து கொண்டு கண்ணருவி சொரிந்து இழிய, கண்களிலிருந்து கண்ணீரானது அருவி போலே சிந்த காழி வேத புரவலன, சீர்காழி பதியிலிருந்து வந்தவராகிய வேத வழியை புறக்கக்கூடியவர், வேத நெறியை வளர்க்கக்கூடியவராகிய சம்பந்தர் முன் சேவடிக்கு வீழ்ந்து, அந்த ஞான சம்பந்தரினது திருவடியிலே இந்த பெண்ணானவள் விழுந்து, தாங்கள் போந்ததுவும், தாங்கள் இந்த திருமருகலுக்கு வந்ததன் காரணத்தையும், புகுந்ததுவும், வந்த இடத்துல நடந்ததும், நாங்கள் திருமருகலுக்கு ஏன் வந்தோம்னு சொன்னா, வந்த இடத்துல தன்னுடைய துணையாக வந்த வாணிகனை அரவு தூண்டியது, அந்த நிகழ்ச்சி புகுந்ததுவும் புகழ் உற்றால் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சார். எங்கிருந்து வந்தாளாம்? வளம் பொழில் சூழ் வைப்பூர் கோன் தாமன் எந்தை மருமகன் மற்ற இவன், அவர்க்கு மகளிர் நல்ல இளம்பிடியார் ஓர் எழுவர், இவரில் மூத்தாள், இவனுக்கு என்று உரை செய்து ஏதிலானுக்கு உளம் பெருக தனம் பெற்று கொடுத்த பின்னும் ஓரொருவராக எனை ஒழிய ஈந்த, தளர்ந்தழியும் இவனுக்கா தகவு செய்து அங்கு அவரை மறைத்து இவன் தன்னையே சார்ந்து போந்தேன். ரொம்ப அழகான ஒரு சிக்கலை ரொம்ப தெளிவா சொன்ன. எப்படியா? வளம் பொழில் சூழ், நல்ல வளமான சோலைகளால் சூழ பெற்ற ஊரான, அந்த ஊருக்கு பேர் என்ன? வைப்பூர். வைப்பூர்னு ஒரு தலம். அந்த தலத்தின் கோன், அந்த ஊரின் தலைவனான தாமன் எந்தை, தாமன் என்பவன் பேரு, அவன் எனக்கு அப்பா. தாமன் எந்தை, அவன் தான் என்னுடைய தந்தை. வைப்பூர் என்ற ஊரினது தலைவன். அவனுக்கு மருமகன் மற்ற இவன், அந்த தாமனினுடைய மருமகன் தான் இப்பொழுது இந்த பாம்பு தீண்டி இறந்திருக்கிறான். அவர்க்கு மகளிர் நல்ல இளம் பிடிய, என் தந்தைக்கு பெண் யானைகளை போன்று 7 பெண் மக்கள் பிறந்து. மகளிர் நல்ல இளம் பிடியர்னா இளமையும் மடப்பமும் உடைய பெண் யானையை போன்றவர்கள். அழகுக்கு சொல்றது அவ்வளவுதான். ஓர் எழுவர், 7 பேர். இந்த யாருக்கு? தாமனுக்கு 7 பெண்கள். இவரில் மூத்தான், 7 பெண்களில் மூத்தவளை இவனுக்கு மனம் செய்வது என என்று உரை செய்து வாக்கு கொடுத்துட்டான். தாமன் என்கின்ற வாணிகன், வைப்பூரின் தலைவன், அவனுக்கு அழகான 7 பெண்கள். அந்த 7 பெண்கள்ல மூத்தவளை இறந்து கிடக்கின்றானே இந்த வாணிகனுக்கு திருமணம் செய்து தருவதாக வாக்கு கொடுத்திருக்கான். உரை செய்தே
ஏதிலானுக்கு என்ன செய்தான்? இவனுக்கு உரை செய்தான். கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கணுமா இல்லையா? பண்ணி கொடுக்காம வாக்கு கொடுத்ததற்கு மீறி ஏதிலானுக்கு உளம் பெருக தனம் பெற்று கொடுத்த பின், இவனுக்கு வாக்கு கொடுத்துட்டு வேறொருவன் நிறைய பணம் கொடுத்தான்னு அவனுக்கு அந்த மூத்தவளை கொடுத்துட்டான். எங்க அக்காத ஒரு அழகான குறிப்பு இருக்கு, ரசிக்க வேண்டிய குறிப்பு. அந்த காலத்துல திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னா மணமகன்தான் மணமகளின் பெற்றோருக்கு பொன்னும் பொருளும் கொடுக்கணும். வரனால் கொடுக்கப்பட்ட தட்சணை, வரன்னா மணமகன், மணமகனால் கொடுக்கப்பட்ட தட்சணை. தட்சணை யார் யாருக்கு கொடுக்கணும்? யார் ஒன்றை கொடுத்து உதவுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் தட்சணை கொடுக்கணும். பெண்ணை ஆண்மகனுக்கு கொடுத்து உதவுகிறான் யாரு? பெண்ணை ஈன்றவன். அவனுக்கு மணமகனாக வர்றவன் தட்சணை கொடுத்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும். நடைமுறை எப்படி மாறி போச்சு பாத்தீங்களா? இதுதான் வருத்தமான விஷயம். சமூக மாற்றத்துல இதெல்லாம் மிக பெரிய அளவுல கடுமையான முறையில கண்டிக்கப்பட வேண்டிய செய்தி. அதனால இந்த தாமன் என்ன செய்தான்? தன்னுடைய 7 பெண்ணுல மூத்த பெண்ணை இப்பொழுது இறந்து கிடக்கின்றானே இவனுக்கு மனம் பேசி திருமணம் செய்வதாக வாக்கு தந்து அந்த வாக்கினை மீறி வேறு ஒருவனிடம் மிகுதியான பொருளை பெற்று அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். பின்னும் ஓரோர் உருவராக எனை ஒழிய ஈந்தான். அதன் பின்னரும் ஒவ்வொருவராய் என்னை தவிர்த்து மற்ற 5 பெண்களையும் வெவ்வேறு மக்களுக்கு திருமணம் செய்து கொடுத்துட்டு, வாக்கு கொடுத்தவனுக்கு எங்க மூத்த அக்காவை கொடுத்திருக்கணும், செய்யல. அதுக்கப்புறம் மற்ற பெண்களை கொடுத்திருக்கணும், கொடுக்கல. என் தந்தையார் செய்த தவற நான் சரி செய்ய வேண்டும் என்பதற்காக நான் இவனை மணந்து கொள்ள வேண்டி இவனோடு கிளம்பி வந்துட்டேன். ஆகவே ஒழிய ஈந்தான், தளர்ந்து அழியும் இவனுக்காக, தனக்கு உரிய மணமகள் கிடைக்கவில்லையே என்று தளர்ந்து வருந்தி கொண்டு இருக்கக்கூடிய இவனை நான் முறையாக மணக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் உந்தப்பட்டு தகவு செய்து நாம செய்யறது சரி. ஏன்னா தன் தந்தையார் வாக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கல, ஏமாத்திட்டார். சரி, மூத்த பொண்ணதான் கொடுக்கல, வரிசையா மீதி 6 பெண்கள் இருக்கு. 6 பெண்கள்ல இந்த 5 பெண்கள்ல யார் ஒருவரையும் இவனுக்கு கொடுக்கல. என்ன செய்வது? இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள போகிறோம்ன்ற ஆர்வத்தோடு இருந்தான், கிடைக்கல. அதனால அவனுக்கு கொடுத்த வாக்க எப்படியாகிலும் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தினால் உந்தப்பட்டு நான் இவனோடு புறப்பட்டு வந்துட்டேன். அந்த குடும்பத்தை சார்ந்த நான் 7வது பெண்ணாகிய நான் என் தந்தையார் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற நானாவது இவனை மணந்து கொண்டு அந்த வாக்கினை முழுமை செய்ய வேண்டும் என்று தகவு செய்து அங்கு அவரை மறைத்து இவனுக்காக அன்பு பூண்டு அவர்களை விட்டு நான் என்ன செய்தேன்? இவனோட வந்துட்டேன். மறைத்து இவன் தன்னையே சார்ந்து போந்தேன். இவனை அழைத்து கொண்டு வந்துட்டேன். இன்னும் எங்களுக்கு கல்யாணம் ஆகல, இனிமேதான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதனாலதான் அரவு தீண்டிய பொழுது கூட அவனை நான் தொடர்றதுக்கு தயங்கினேன். திருமணம் ஆகாத ஒரு பெண் ஒரு ஆடவனை தொடுதல் தவறு இல்லையா? அதனாலதான் அந்த பாட்டை அங்க எழுதினார், தயங்கினாள். திருமணம் ஆகல. ஏன் ஆகவில்லைன்னா என் தந்தையார் இவனை வஞ்சித்தார், கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் இவனை ஏமாற்றினார். இது முறையன்று என்று இவன் மீது அன்பு கொண்டு நான் இவனை திருமணம் செய்து கொள்வதாக முடிவு செய்து இவனோடு இங்க வந்துட்டேன். தொடர்றா தன் கதையில். மற்றவனும் வாழறவு தீண்ட மாண்டான்,
மறிகடலில் கலங்கவிழ்ந்தால் போல நின்றேன். சுற்றத்தார் என வந்து தோன்றி என்பால் துயரமெல்லாம் நீங்க அருள் செய்தீர் என்ன. கற்றவர்கள் தொழுதேத்தும் காழி வேந்தர் கருணையினால் காரிகையால் தனக்கு நல்க பற்றிய வாழ் அரவு விடம் தீருமாறு பனைமருகல் பெருமானை பாடல் உற்றார். மற்றவனும் வாழறவு தீண்ட அவ்வாறு இவனோடு நான் இந்த மருகல் என்கின்ற தலத்தினுக்கு வந்த இடத்துல கொடிய பாம்பானது இவனை தீண்டியது. இவன் இறந்து போனான், மாண்ட செத்து போயிட்டான். மறிகடலில் கலங்கவிழ்ந்தால் போல, ரொம்ப அழகான பெரியதோர் அலைகள் நிரம்ப பெற்ற கடல்ல பயணித்த கப்பலே கவிழ்ந்தா எப்படி இருக்கும்? அதற்கு எதனா சொன்ன இடர்பாடுன்னா அந்த கப்பல்ல நம்பி வந்துள்ளான். கப்பலே கவிழ்ந்தது போல நான் இவனை நம்பி வந்தேன், இப்ப இவனே இறந்து போயிட்டான். என் நிலைமை என்ன? இப்போ நான் திருமணமும் ஆகாதவள், என் நிலைமையை யார்கிட்டையும் எடுத்து சொன்னாலும் என்னை ஏற்பாரும் யாரும் இல்லை. ஆகவே களம் கவிழ்ந்தால் போல நின்றேன். சுற்றத்தார் என வந்து, அப்ப எனக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய சுற்றம் போல என் முன்னே நீங்கள் துறவியர்கள் புடைசூழ வந்திருக்கிறீர்கள். காழி பெருமானே, என்பால் துயரமெல்லாம் நீங்க அருள் செய். என் துன்பத்தை எல்லாம் போக்கக்கூடிய அளவினுக்கு அருள் செய்வதற்காக வந்திருக்கிறீர்கள். என்ன கற்றவர்கள் தொழுதேத்தும் காழி வேந்து என்று இவள் இவ்வாறு முறையிட்ட உடனே கற்றவர்களால் நாளும் வணங்குவதற்கு உரிய சிறப்பை பெற்ற சீர்காழி பதியிலே வேந்தனாக இருக்கக்கூடிய சம்பந்தர் கருணையினால் காரிகையால் தனக்கு தான் அந்த பெண்ணின் மீது கொண்ட கருணையினால், காரிகையின பெண்ணு, நல்க பற்றிய வாழ் அரவு விடம் தீரும். அவளோடு வந்த அந்த வாணிகனது உடம்பிலே இருக்கக்கூடிய நஞ்சானது நீங்குமாறு பனை மருகல் பெருமானை பாடல் உற்றார். அந்த இடத்துல வயல்கள் சூழ்ந்த திருமருகல்ல இருக்கக்கூடிய இறைவனாகிய சிவபெருமானை வேண்டி விரும்பி பாடத் தொடங்கினார் சம்பந்தர். இங்க ஒரு பெரிய அற்புதம் இனி நிகழ இருக்கிறது. சடையானை எவ்வுயிர்க்கும் தாய் ஆனானை, சங்கரனை, சசிகண்ட மௌலியானை, விடையானை, வேதியனை, வெண்ணீற்றானை, விரவாதார் புறமூன்றும் எரியச் செற்ற படையானை, பங்கயத்து மேவினானும் பாம்பனையில் துயின்றானும் பரவும் கோலம் உடையானை உடையானே தகுமோ இந்த ஒள்ளிழையாள் உள் மெலிவு என்றெடுத்து பாட. எப்படி கேட்கிறார் சம்பந்தர் கேட்டது போல நாம கேட்டா நிச்சயமா சிவபெருமான் இறங்கிடுவோம். என்ன அழகான ஒரு பெருமை சொல்றார். சாதாரண சிவபெருமான் இல்லையா? சடையானை, சடாமுடியை உடையவன், எவ்வுயிர்க்கும் தாய் ஆனானை, அதான் அழகு. இந்த உலகின் கண் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் தாய் போன்றவன் அவன். எல்லா அடியவரும் பேசுறாங்க. தாயாகி தந்தையுமாகி தாங்குகின்ற தெய்வம் வள்ளலார். மாணிக்கவாதகர் ரொம்ப அழகா சொல்லுவார், தாய் அடித்தால் ஒரு கை பிடித்து தந்தை அணைப்ப, தந்தை அடித்தால் மறுகை பிடித்து தாய் அணை. இங்கு தாயும் தந்தையும் நீயே ஆமாகில் அடித்தது போதும் அணைத்திடல்வன். இன்னொரு இடத்துல தாயெனும் சால பறிந்து பால் நினைந்து ஊட்டும் பாவியேன் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி புலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது. என்ன அழகான பிடித்த பத்து. தாய் போன்றவன், கருணையின் ஊற்று அவன். ஆகவே எவ்வுயிர்க்கும் தாய் ஆனானை, அவன் தாயாக ஆகி நிற்கக்கூடியவன். சங்கரனை, இந்த சங்கரன்ற சொல்லுக்கு ரொம்ப அழகான இடம். சங்கரன்னா எல்லா உயிர்களையும் ஒடுக்கும் காலத்தில் தன்னுள் ஒடுக்கக்கூடியவன்.
ஏன் அந்த இடத்துல சங்கரன்னு சொன்னாக்க, உயிர் ஒடுங்கக்கூடிய இடம் வேற இடமா இருந்தா அந்த இடத்துல போய் உயிரை மீட்டுட்டு வருதல்ன்றது கொஞ்சம் கடினமா இருக்கும். எல்லா உயிரையும் தன்னுள் ஒடுக்கி தன்னுள் இருந்து தோற்றக்கூடியவன், ஆகவே தேடக்கூட போக வேண்டாம். அதனால நீதாண்டா சங்கரன், சங்கராம காலத்து எல்லா உயிரையும் உன்னுள் ஒடுக்குபவன் நீ, அப்புறம் உனக்கு என்ன கஷ்டம்? இந்த பேச்சிலேயே அவ்வளவு அழகு பாருங்க. சங்கரனை சசிகண்ட மௌலியானை, சசின்னா சந்திரனுக்கு இன்னொரு பேர் சசின்னு பேர். பிறை சந்திரனை தலை, மௌலின்னா தன்னுடைய மகுடத்தில் சூடியவனை, விடையானை தர்மத்தையே ரிஷபமாக கொண்டிருக்கக்கூடியவன், காளையாக கொண்டிருக்கக்கூடியவன், வேதியனை வேதங்களுக்கு எல்லாம் முதன்மையானவனை, வெண்ணீற்றானை திருநீரை உடல் முழுதும் பூசியவன், விரவாதார் புறம் ஒன்றும் எரிய செற்ற, விரவாதார்னா இவனோடு நட்பு பாராட்டாத 3 புறங்களை உடைய அரக்கர்களினது கோட்டைகளை எரிய செற்ற படையானை, அந்த 3 புறங்களையும் ஒருங்கே அழிப்பதற்கு உண்டான படையை கொண்டவனை, பங்கயத்து மேவினானும், பங்கயம்னா தாமரை, தாமரை மலரிலே அமர்ந்து நாளெல்லாம் வேதம் ஓதக்கூடிய நான்முகனும், பாம்பனையில் துயின்றானும், ஆதிசேடன் என்கின்ற பாம்பினது படுக்கையிலே பள்ளி கொண்டவனும் ஆகிய நாராயணனும் பரவும் போல், அந்த இருவரும் உன்னை இடைவிடாது வணங்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மேலானவன் நீ, கோலம் உடையானை, அவர்களால் வணங்கப்படக்கூடிய கோலத்தினுக்கு எழிலுக்கு உரியவன் நீ, உடையானே எல்லாவற்றையும் உன்னுள் கொண்டிருக்கக்கூடியவன் நீதான், உடையான் எல்லாவற்றினுக்கும் அதிபதி நீதான், எல்லாவற்றினையும் ஆளுபவன் நீதான், உடையான் நீ. இந்த உலகும் உலகு அல்லாத ஏனைய கோள்களும் எல்லாம் உன் ஆணைக்கு கட்டுப்பட்டு இயங்குகின்றன. அப்படிப்பட்ட இறைவா சிவனா, சிவனே தகுமோ இந்த ஒள்ளிழையால், இப்படிப்பட்ட ஆற்றல் உடைய நீ இந்த ஒளி பொருந்திய அணிகலன்களுக்கு உரியவளாகிய இந்த பெண்ணை கலங்கர மாதிரி ஒரு காரியம் செய்யலாமா நீ? உள்மெலிவு என்றெடுத்து பாட, அவள் உள்ளத்தின் கண் இருக்கக்கூடிய வருத்தத்தினுக்கு நீ காரணமாகலாமா? எவ்வளவு பெரிய ஆற்றலுக்கு உரியவன் நீ, எவ்வளவு பெரிய பெருமைக்கு உரியவன் நீ. உன்னால் இவளினது விருப்பத்தினுக்கு ஏற்றாற்போல் உடன் வந்த வாணிகனது உயிரை தர முடியாதா? இது என்ன நியாயம்? அவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்துட்டு பாட ஆரம்பிச்சார். பொங்கு விடம் தீர்ந்து எழுந்து நின்றான், சூழ்ந்த பொருவில் திரு தொண்டர் குழாம் பொலிய ஆர்ப்ப, அங்கையினை உச்சியின் மேல் குவித்து கொண்டு அங்கு அருட்காழி பிள்ளையார் அடியில் விழுந்த நங்கையவள் தனை நயந்த நம்பியோடு நானிலத்தில் இன்புற்று வாழும் வண்ணம் மங்குள் தவள் சோலை மலி புகழி வேந்தர் மனம் புணரும் பெருவாழ்வு வகுத்து விட்டார். என்ன அழகான பாட்டு. அந்த சடையாய்ன்னு சொல்லக்கூடிய சடையாய் எனும் மால் என்று தொடங்கக்கூடிய இந்தள பண்ணில் அமைந்த பதிகத்தை பாடினார். அந்த பதிகத்தை பாடி முடிஞ்ச உடனே என்ன ஆயிற்றா? பொங்கு விடம் தீர்ந்து எழுந்து நின்றான். நச்சு அரவினால் தீண்டப்பட்டவனும் உடலெல்லாம் விஷம் பரவி இறந்து கிடந்தவனுமாகிய அந்த வாணிகன் அந்த விடமெல்லாம் இறங்கி நீங்க பெற்று புதியதாக விழித்து எழுபவன் போல எழுந்தான். சூழ்ந்த பொருவில் துரு தொண்டர் குழாம் பொலிய ஆர்த்த, அவ்வாறு அவன் எழுந்தவுடனே ஞான சம்பந்தரை சூழ்ந்திருக்கக்கூடிய தொண்டர்களெல்லாம் ஆரவாரம் செய்தார்களாம். ஞான சம்பந்தரினுடைய அருளினாலும் அவர் இறைவனை நோக்கி பாடின பதிகத்தினாலும் விடமானது நீங்கி புதியதோர் வாழ்வை பெற்றவனாக அந்த வாணிகன் எழுந்து நின்றதை கண்டு எல்லோரும் ஆரவாரம் செய்ய, அங்கையினை உச்சியின் மேல் குவித்து கொண்டு, தலைக்கு மேல அந்த வாணிகன் கைகளை குவித்து கொண்டான். அருட்காழி பிள்ளையார் அடியில் காழி பிள்ளையாகிய ஞான சம்பந்தர் திருவடியில் அப்படியே நெடுஞ்சான் கிடையா விழுந்து வணங்கினான்.
நங்கை அவள் தனை நயந்த நம்பியோடு, தன்னை விரும்பி தன் உடனாக வந்த அந்த பெண்ணோடும் இந்த வாணிகன் சேர்ந்து விழுந்து வணங்கினான். நானிலத்தில் இன்புற்று வாழும் வண்ணம், இனி வருங்காலத்துல இந்த உலகத்துல இந்த இருவரும் நல்ல விதமான இனிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று மங்குல் தவழ் சோலை மலி புகழி வேந்தன், மேகங்களால் தவழப்படக்கூடிய சோலைகளை உடைய சீர்காழி பதியின் தலைவராகிய சம்பந்தர் மனம் புணரும் பெருவாழ்வு வகுத்து விட்டார். அவர்கள் இருவருக்கும் மனம் புணருகின்ற பெரிய வாழ்வை செய்து இல்வாழ்வில் அவர்களை சேர்த்து வைத்தார். சேர்த்து வைத்துட்டு என்ன பண்ணார்? மற்றவர்க்கு விடை கொடுத்து அங்கு அமரு நாளில் மருகல் நகரினில் வந்து வலிய பாசம் செற்ற புகழ் சிறு தொண்டர் வேண்ட மீண்டும் செங்காட்டம் குடியில் எழுந்தருள வேண்டி பற்றி எழும் காதல் மிக மேன்மேல் சென்று பரமனார் திறத்துண்ணி பாங்கர் எங்கும் சுற்றும் அருந்தவரோடு கோயில் எய்தி சுடர் மழு ஆண்டவர் பாதத்து தொழுவான் புக்கார். திருமணத்தை செய்து இந்த வாணிகனையும் அவனது மனைவியையும் பொருந்திய இல்லறத்திலே இனி தொடர்ந்து இன்பமாக இருங்கள்னு அருளி செய்து அவர்கள் அனுப்பினர். மற்ற அவர்க்கு விடை கொடுத்து, அந்த வாணிகனுக்கும் அந்த பெண்ணுக்கும் விடை கொடுத்து அங்கு அமரும் நாளில் அந்த திருமருகல்லையே மேலும் சில நாள் தங்கி இருந்தார். மருகல் நகரினில் வந்து, அந்த மருகல் ஆகிய திருமருகல் நகரினிலே வந்து வலிய பாசம் செற்ற புகழ், வலிய ஆணவ மலத்து இன்மையினை அழித்த புகழுடைய சிறு தொண்டர் வேண்ட. மீண்டும் மருகலுக்கு வந்து சிறு தொண்டர் நாயனார் வேண்டினாராம் ஞானசம்பந்தர், தன்னுடைய ஊரான திரு செங்காட்டம் குடிக்கு மீண்டும் வர வேண்டும்னு ஏற்றுக்கொண்டு போகிறார். வேண்ட மீண்டும் செங்காட்டம் குடியில் எழுந்தருள வேண்டி, மீண்டும் தன்னுடைய ஊரான செங்காட்டம் குடியினுக்கு ஞான சம்பந்தர் எழுந்தருள வேண்டும் என சிறுதொண்டர் விண்ணப்பத்தினை முன்வைக்க பற்றி எழும் காதல் மிக மேன்மேல் சென்று, ஆகவே திருமகரில் மருகலிலே வந்து இவர் வேண்டிக் கொண்டதினால திருச்செங்காட்டங்குடியில் எழுந்து அருளுவதற்காக மேன்மேலும் தொடர்ந்து எழுகின்ற பெரிய விருப்பு மிக என்ன செய்தாராம்? பரமனார் திறத்து உண்ணி, இறைவனாகிய மேலானவனினது விருப்பம் இதுவென்றால் நான் என்ன செய்வது? திருச்செங்காட்டங்குடிக்கு செல்லுவதுதான் முறை என்று பாங்கர் எங்கும் சுற்றும் அருந்தவரோடு, தன்னை சுற்றி தொடர்ந்து வரக்கூடிய அரிய பல தவசிகளோடு கோயில் எய்தி செங்காட்டங்குடியினுடைய கோவிலை அடைந்து என்ன செய்தாராம்? சுடர் மழு ஆண்டவர் பாதம், ஒளி பொருந்திய மழுவினை கையிலே தாங்கிய இறைவனது திருப்பாதத்தை வணங்கி நின்றார். அங்க என்ன நடந்தது திருப்பி பார்க்கிறோம். புக்கிறைஞ்சி எதிர் நின்று போற்றுகின்றார், பொங்கு திரை நதிப்புனலும் திரையும் சேர்ந்த செக்கர்முடி சடைமவுலி வெண்ணீற்றார்த்தம் திருமேனி ஒரு பாகம் பசுமையாக மைக்குலவு கண்டத்தார் மருகல் கோயில் மண்ணு நிலை மனம் கொண்டு வணங்குவார் முன் கை கனலார் கணபதீச்சரத்தின் மேவும் காட்சி கொடுத்து அருளுவான் காட்ட கண்ட. இது இந்த அடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரியதாகிய வரம். நான் ஒரு முறை வகுப்புல சொல்லி இருக்கேன். அடியவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய நன்மைன்னா, அவர்கள் எங்கோ ஒரு இடத்தில் இருந்து கொண்டு மனதை வேறொரு இடத்திலே வைத்து அங்குள்ள இறைவனை காண வேண்டும் என்று ஆசை கொண்டார்கள் என்றால், அவர்கள் இருந்த இடத்திலேயே இறைவன்
வந்து காட்சி கொடுக்கிறார். இதுதான் பக்தியின் மேன்மை. நீங்கள் யார் மாட்டு ஈடுபாடு வைத்திருக்கிறீர்களோ அந்த ஈடுபாட்டினை பொறுத்து அவரினது செயல்பாடு அமையும். இது உங்களால ரொம்ப வாழ்க்கையில இயல்பா பார்க்க முடியும். ஒவ்வொரு முறை நம்ம நாட்டிலிருந்து ஒரு சிக்கல் தோன்றியது. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் என் வயதொத்தவர்களுக்கு. நானி பல்கி வாலா நீங்க ஒரு பெரிய வழக்கறிஞர் இருந்தார். அவர் பெற்ற தகுதியினுக்கு உரிய ஒரு உயர் சிறப்பளிக்க வேண்டும்னு அவரை அமெரிக்காவின் தூதுவராக இந்தியா ஒரு முறை பணியாற்ற பணித்தது. அப்பொழுது அமெரிக்க அதிபராக இருந்தவர் ஜிம்மி கார்ட்டர். அவருடைய ஒயிட் ஹவுஸ்ல இவர் சென்று இந்திய துணை கண்டத்தின் சார்பாக பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் பேச்சுகளுக்கு இடையே இந்தியாவிலே செய்யப்படக்கூடிய, அதுவும் கைகளினால் செய்யப்படக்கூடிய காலணிகள் பிரசித்தி பெற்றவைன்னு இவர் சொல்லியிருக்கிறார். உடனே அமெரிக்க அதிபர் என் மகனுக்கு அங்கிருந்து ஒரு காலணியை வர வைத்து தர முடியுமான்னு கேட்டிருக்கார். கேட்பவர் யாரு? அமெரிக்க பிரசிடென்ட். யாரிடம் கேட்கிறார்? இந்திய தூதுவர். அதனால் என்ன, வரவழைத்தால் போதுமானதுதான், ஏன் முடியாது? அதற்கு முன்பு உங்கள் குழந்தையினுடைய கால் அளவு வேண்டும்னு கேட்க உடனே அந்த குழந்தையை அழைக்கிறார் அமெரிக்க அதிபர். அந்த குழந்தையின் காலை ஒரு தாழ் மேல வைத்து பல்கிவாலா வரைகிறார். இந்த காட்சி புகைப்படமாக எடுக்கப்பட்டு எல்லா பத்திரிகையிலையும் வந்துவிட்டு உடனே அப்பொழுது இங்கிருந்தவர்களெல்லாம் மிகப்பெரிய அளவுல சினந்து, இது என்ன முறையற்ற செயல், இந்திய தூதர் அமெரிக்க அதிபரின் பிள்ளைக்கு செருப்புக்கு கால அளவு எடுக்கலாமான்னு. யாரும் இதற்கு பதில் சொல்லல. பல்கிவாலா சொன்ன ரொம்ப அழகா, எனக்கு அந்த குழந்தை என் பேரனை போன்றவன். ஒரு பாட்டன் பேரனுக்கு இதை காட்டிலும் மேலான அன்பை காட்ட முடியாது. இது பாட்டனால் மட்டுமே செய்யப்படக்கூடிய ஒன்று. அதுக்கப்புறம் யாரும் வாயை திறக்கல. அன்பு எங்கு மிகுகின்றதோ அந்த அன்பினது முழுமையானது செயல்படுகின்ற பொழுது முறைகளை பார்க்காது. அது மானுடர் மற்றொரு மானுடன் மீது காட்டக்கூடிய அன்பாயினும் அப்படியே, இறைவன் மானுடன் மாட்டு காட்டக்கூடிய அன்பும் அப்படி. அதனால நாம என்ன நினைக்கிறோம்? இறைவன் அருளாளன், பெரிய ஆற்றலுக்கு உரியவன், ஆகவே அவன் முறையான நெறிகளில் தான் அன்பினை காட்டுவான்னு நம்ப வேண்டாம். அவன் நம்மாட்டு உண்மையான அன்பு கொண்டிருப்பவன் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டால் நமக்காக, அதாவது அன்பு கொண்டவருக்காக எதனையும் எவ்வாறும் செய்வான். அதுதான் இறைவன் கிட்ட இருக்கக்கூடிய மிக எளிய தன்மை. அது நம்மால முடியாது. இதுக்கு நான் மீண்டும் திருவிளையாடல் புராணத்துக்கு தான் போனோம். அது திரைப்படமா கூட வந்தது. திருவிளையாடல் திரைப்படத்துல கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தன் முன்னே தினமும் பாடுதற்கு உரியவனாகிய பாணபத்திரரின் சோதனையை போக்க வேண்டி அவனை போட்டிக்கு அழைத்த ஹேமநாத பாகவதனை வெல்ல வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் மதுரையம்பதியிலே விறகு சுமந்திருக்கிறார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சிவபெருமான் நினைச்சிருந்தா நேரா ஹேமநாத பாகவதற்ற போயிட்டு, எப்பார், அவன் என்னை பாடுபவன், உன்னை போன்று மானுடர்கள் முன் பாடி அதற்கு உண்டான வெகுமதிக்காக காத்திருப்பவன் அல்ல.
உன்னோடு அவனை போட்டியிட அழைப்பதே தவறு. நீ மானுடற்காக பாடுகிறாய், அவன் நான் மனம் மகிழ பாடுகிறான். ஆகவே உன்னிலும் அவன் என்றும் உயர்ந்தவன் போன் அனுப்பிச்சிருக்கிறான். யமநாத பாகவதர் அப்பவே போயிருக்கு. இதற்கு ஒரு வரலாறு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுதான் வேடிக்கை. அக்பரினுடைய அவைக்களத்துல மிகச்சிறந்த இசை பாடகர் தான்சன் இருந்தார். தினமும் அவரை பாட சொல்லி மன்னன் மயங்கி கேட்பார். ஒரு நாள் தான்சன் கிட்ட கேட்டாரா அக்பர், தான்சன் இவ்வளவு அருமையாக பாடுகிறீர்கள், தினமும் நான் கேட்கிறேன், கேட்ட பின்னும் என்னால் என் ஈடுபாட்டை குறைத்துக் கொள்ள முடியவில்லை. நீங்களே இப்படி பாடுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த இசையை கற்றுத் தந்த உங்கள் ஆசான் எப்படி பாடுவார்? அதை நான் கேட்க வேண்டும். உடனே தான்சேன் சொன்னாரா, எங்கள் ஆசான் இருக்கிற இடத்திற்கு அழைத்து செல்லுகிறேன். ஆனால் நீங்கள் நினைப்பது போல் பாடு என்றால் அவர் பாட மாட்டார். அவர் பாடுதற்கு உண்டான நிலையில பாடத் தொடங்கினால் வேண்டும் என்றால் ஒளிந்து நின்று கேட்க. ஏற்றுக்கொண்டார் அக்பர். தான்சனும் அக்பரும் போனார்கள். தான்சன் குருவிடம் சென்று இருவரும் வணங்கி தனியிடத்துல போய் நின்றார்கள். தான்சனுடைய குரு சிறிது நேரம் கழித்து பாட ஆரம்பித்தார். மறைந்த நிலையில் இருந்து இருவரும் கேட்டு அப்படியே உருகுகிறார் அக்பர். தான்சன் கிட்ட கேட்டாராம் இந்த பாட்டு முடிஞ்ச உடனே, தான்சேன் உன்னுடைய இசையை தான் பெருமையானதுன்னு நினைத்தேன், ஆனால் உன்னுடைய குருவினது இசை உன்னை காட்டிலும் பன்மடங்கு உயர்ந்ததுன்னார். அதற்கு தான்சன் சிரித்து கொண்டு சொன்னாராம், ஆம் அப்படித்தான் மன்னவா, சரிதான். நான் உன்னை போன்ற மானுடர்கள் மனம் மகிழ பாடுகிறேன். ஆகவே என் சங்கீதம் மாற்று குறைந்ததுதான். என் குருநாதரோ இறைவன் மனம் மகிழ பாடுகிறார். ஆகவே அவர் சங்கீதம் உயர்ந்ததுதான். அதே போல பாணபத்திரன் என் முன்னாடி பாடுறான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை மகிழ்விக்க பாடுகிறான். அவனது சங்கீதம் உயர்ந்தது. அதற்காக சிவபெருமான் போய் விறகு வெட்டியா அலைந்திருக்க வேண்டாம்னா வேண்டாம் தான். ஆனாலும் அதை ஏன் செய்தார்னா இறைவனினுடைய கருணை. இறைவன் யார் மாட்டாகிலும் அன்பு காட்ட தொடங்கி விட்டான் என்றால் அந்த அன்பின் வழி நின்று எதனையும் செய்ய முன்வரும். அது நம்மால முடியாது. நம்ம யார் மாட்டு அன்பு வைத்தாலும் அந்த அன்பினுக்கு ஒரு வரையறை வைத்திருப்போம். அந்த அன்பினை ஒரு குறிப்பிட்ட எல்லை அளவுதான் காட்டுவதற்கு முன் வருவோம். முற்றிலுமாக முனைந்து காட்டுவதற்கு நம்மால முடியாது. ஆனா இறைவன் அப்படிப்பட்டவன் இல்லை. அதுதான் இந்த புராணங்களின் மூலமாக நாம தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. அது சொல்றோம் இல்லையா, அன்ரெஸ்ட்ரிக்டட் லவ். அது கடவுளால தான் காட்ட முடியும், நம்மால முடியாது. நமக்கு லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். யார் மாட்டு ஒண்ணும் இல்ல, கணவன் மாட்டே மனைவிக்கு அன்பு இருக்கிறது என்றாலும் அது முழுமையானது இல்லை. மக்கள் மாட்டு பெற்றோர்களுக்கு இருக்காது, முழுமையானது இல்லை. மக்களுக்கு பெற்றோர் மாட்டு இருக்கிறதா, முழுமையானது இல்லை. எல்லாம் ஒரு கால அளவு தான். அதனாலதான் கடவுள் அவ்வளவு பெருமையாக பேசி அவன் காட்டக்கூடிய அன்புல வரம்பு கிடையாது. வரம்பில்லாத அளவுல வரம்பில் அருளுடைமை அவனது. இது பெரிய விஷயம், நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாது. எப்படியா புக்கிரைஞ்சி அந்த செங்காட்டங்குடிக்கு போவதற்கு முன்னால் சம்பந்தர் எதிர் நின்று போற்றுகின்றார். இறைவனுடைய சன்னதியில எதிராக நின்று வணங்கி போற்றினார். பொங்கு திரை நதி புனலும் அலைகளினால் பொங்குதற்கு உரிய சிறப்பினை பெற்றுள்ள வெள்ளப்பெருக்கை உடைய கங்கையை தலையில் சூடியவனே, திரையும் சந்திரனை சூடியவனே,
சேர்ந்த செக்கர் முடிச்சடை மௌலி. இந்த கங்கையும் திரைநிலவும் ஒன்று சேர்ந்தாற்போல் தலையிலே சூடி இருக்கக்கூடிய சிவந்த அழகான நீண்ட சடாமுடிக்கு உரியவனே சடைமௌலி. வெண்ணீற்றார் உடல் முழுவதும் திருவெண்ணீரை பூசிக்கொண்டு தம் திருமேனி ஒரு பாகம் பசுமையாக. அப்படி பூசிக்கொண்டு இருக்கக்கூடிய நீ உனது உடம்புல ஒரு பகுதியை பசுமையாகன்னா உமையவள் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய உமையவளுக்கு கொடுத்திருக்கிறாய். எதையும் கடவுள் தனக்குன்னு வைத்துக் கொள்ள, தன் உடலை கூட தன் துணைக்கு பாதியாக கொடுத்தவன். ஆகவே பசுமையாக மைக்குலவு கண்டத்தான் உலக உயிர்களை ரட்சிக்க வேண்டி பறந்து எழுந்த அந்த ஆலகால விஷத்தை தன் தொண்டையிலே பெற்று அடக்கியவன். உயிர்களினது நலனுக்காக மைக்குலவு கண்டத்தார் கரிய மை போன்ற ஆலகால விஷத்தை கண்டத்திலே தாங்கியவனே. மருகர் கோயில் திருமருகல் கோவிலிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவனே மண்ணு நிலை மனம் கொண்டு வணங்குவார். அப்படிப்பட்ட இறைவனினுடைய உறுதியான நிலையை எண்ணி வணங்கினார் சம்பந்தர். எப்படி சிவனா கை கணலார் கையிலே தீயினை உடைய இறைவர் கணபதீஸ்வரத்தின் மேவும். கணபதீஸ்வரம் என்கின்ற ஊரிலே பொருந்தி இருக்கக்கூடிய காட்சியை இங்கு தந்தருளும் பொருட்டு காட்டி அருளினார். கணபதீஸ்வரத்துல இருக்கக்கூடிய இறைவன் உருவத்தை இங்க காட்டி அருளினாரா இறைவன். ஆகவே ஒரு கோவில்ல இருந்து கொண்டே இரண்டு கோவிலில் உள்ள இறைவனையும் தன் பாடலினால் எதிர்நோக்க இறைவனும் அதற்கு ஏற்றாற்போல் காட்சி தந்து அருளினான். அதனாலதான் திருமருகலிலே வணங்கக்கூடியவர்களுக்கு திருச்செங்காட்டங்குடியில் வீற்றிருந்தருளும் திருக்கோலத்தை காட்டியது அவரை அங்கு வருமாறு அருளிய திருக்குறி. மருகல்ல இறைவனை பாடினார். திருச்சாங்காட்டங்குடியில இருக்கக்கூடிய அர்த்தநாரி உருவத்தை காமிக்கிறார் சிவபெருமான். யாருக்கு? ஞான சம்பந்தர். என்ன பொருள்? மருகல்ல நீ வழிபட்டது போதும் சம்பந்தரே, உமக்காக நான் திருச்செங்காட்டங்குடியில காத்திருக்கிறேன் கணபதீஸ்வரத்துல, நீர் அங்கு வாரும் என்று சம்பந்தருக்கு சொல்லாமல் குறிப்பால் உணர்த்தினாரா சிவபெருமான். அந்த தலம் நோக்கி இவர் செல்ல தலைப்படுகிறார். ஒன்று சிறுதொண்டர் கேட்டுக்கொண்டார், மற்றொன்று இறைவனே தான் சம்பந்தரை காண வேண்டி தன்னை அந்த திருச்செங்காட்டங்குடிக்கு வர வேண்டும் என்பதற்காக அர்த்தநாரியான தன் திருச்செங்காட்டங்குடி உருவத்தை திருமருகலிலே காட்சி தந்து சம்பந்தரை அங்கு வருதற்கு உண்டான செயல்பாட்டிலே ஈடுபட செய்கிறார். அங்கு சென்று நடந்தது என்ன அடுத்த வகுப்புல பார்ப்போம்.